UAயோட ரீசார்ஜ் பிளான்ல நியூவஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, Netflixோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது எப்படி ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்றது? ஸோ நீங்க நியூவா தொடங்குனாலும் சரி, இல்ல ரீஆக்டிவேட் பண்றதாலும் சரி, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்பவே ப்ராப்பரா சொல்லி தரேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, VIயோட ஆப்க்குள்ள போய்க்கோங்க. இப்ப நியூவான இன்டர்ஃபேஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா ஏதாவது பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ணணும் அப்படின்னா டாப்லயே வந்து ஷோ ஆகும். கிளைம் நவ் அப்படிங்கிறத குடுத்தா போதும். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரீசார்ஜோட பெனிஃபிட்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னாலே, அங்கேயே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல உங்களுக்கு ஷோ ஆகும்னு சொல்லலாம். ஸோ இப்ப கிளைம் நவ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நியூவான UI இருக்கனால. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து VIயோட மூவிஸ் அண்ட் டிவி சீரிஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா Netflix, Amazon இன்னும் சில பல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம Netflixஅ வந்து கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வியூ டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன டேப் பண்ணாலே போதுமானது. இப்போ உங்களுக்கு எந்த வகையான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான நீங்க எனேபிள் பண்ண போறீங்க அப்படின்னு டாப்லயே ஷோ பண்ணிருவாங்க. Netflixஓட பேசிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான் நம்ம வந்து எனேபிள் பண்ண போறோம். அதுதான் நமக்கு VIலயும் பெனிஃபிட்டா வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ் தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஆனா மொபைல் டிவைஸ்ல HDக்கான ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியா இன்னொரு டிவைஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்டிவேட்ல இல்லாதப்போ. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆக்டிவேட் பேசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Netflixஓட பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்னு சொல்லலாம். இங்க உங்களுக்கான பிளான வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களோட இமெயில வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் பண்ற மாரி இருக்கும். உங்களோட Netflix எந்த இமெயிலோட கனெக்ட் ஆயிருக்கோ, அத வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறத குடுத்தா போதும். இங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அடிஷனலா கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ல இருக்கனால, அதுவும் HD பிளான்ல இருக்கனால, எந்தெந்த டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? 4 டிவைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே நேரத்தில ஆக்டிவா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் டிவைஸ் அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஸோ டேப் நம்மள்ட்ட இல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, PCயோட கனெக்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. டிவியும் நம்மள்ட்ட இல்ல வந்து ஸ்மார்ட் டிவி. ஆனாலும் எதுக்கும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்லாம் கேட்டாங்கன்னா, யாருக்காவது ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கான பீப்பிள வந்து சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். Netflixல டிஃபரண்டான ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த ப்ரொஃபைல் இங்கேயுமே ஒன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா, சைல்டு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அது யார் யார் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்க கிட்ஸுமே யூஸ் பண்றாங்க Netflixஓட பிரைம் அக்கவுண்டா அப்படின்னா, அங்க வந்து நீங்க வந்து யார் யார் கிட்ஸ், யார் யார் கிட்ஸ் இல்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த 18+ கன்டென்ட் ஏதாவது வந்து ஒரு அடல்ட் கன்டென்ட் மாரி இருக்கு அப்படின்னா, அத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களோட பிரிஃபர் லாங்குவேஜ் என்னவோ அதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், தமிழ வந்து சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இப்போ மொபைல்ல ஆப் இருந்துச்சுன்னா, உங்கள வந்து டைரக்ட்டா கூட்டு போகும். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனா அப்டேட் பண்ணல. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்ப ஆப் அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Netflixஓட UIக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லலாம். ஸோ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் சில பேருக்கு இப்படி ஷோ ஆகாது. அப்படி ஷோ ஆகல அப்படின்னா, ஒன்ஸ் உங்க அக்கவுண்ட் வந்து எந்த இமெயிலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. அதே இமெயில் வந்து அகைன் கனெக்ட் ஆகான்னு பாருங்க. இது யார் யாருக்கு வரும்னா, மல்டிபிளான ப்ரொஃபைல் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாரி ப்ராப்ளம் நடக்கும். Netflixல நியூவான ஷோஸும் வரப்போகுது. பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபேவரைட்டா இருக்க, கம்ஃபர்டபுளா வந்து மக்களோட வாட்ச் பண்ணக்கூடிய சில பல மூவிஸ் அண்ட் டிவி சீரிஸ் பத்தியும் நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். ஐ மீன் என்னோட பெர்சனல் சஜஷன் அதுதான். கூடவே பார்த்தீங்கன்னா, Netflix நியூவான 2 கேமையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பெரிய பிராண்டோட கனெக்ட் பண்ணி அந்த கேமையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து Netflixக்குள்ள லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். Netflixஓட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் தான் அத வந்து ப்ளே பண்ண முடியும். அத பத்தின வீடியோஸும் சீக்கிரமாவே மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நியூவான கன்டென்ட் வந்து போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்க சப்போர்ட் தேவை. ஸோ உங்கள்ல Netflix அக்கவுண்ட் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, அவங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பார்க்கலாம். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும்.